இன்றைக்கி நான் கின்வா அக்கா மசூர் பருப்பு வச்சு முழு மசூர் பருப்பு ஆரஞ்சு கலர் வருது இல்லையா, அது இல்லை, ப்ரௌன் கலர் வரும், முழுசாக இருக்கும், அதை வச்சு நான் இன்றைக்கி பிசிபேளபாத் பண்ணி காட்ட போகிறேன். வெயிட் லாஸ் ரெசிபின்னு நினச்சிக்கோங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூட நான் கேபேஜ் பொரியல் கூட சர்வ் பண்ணியிருக்கேன். 1 கப்பு கின்வா எடுத்துட்டு 1/2 கப்பு அக்கா மசூர் பருப்பு சேர்த்துட்டு 2-3 தரம் நல்லா கழுவிட்டு சுத்தமான தண்ணியில் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுடுங்க. கூட கொஞ்சோண்டு பட்டாணி கூட சேர்த்துருக்கேன். 1/2 அன் ஹவர் ஊறின பிறகு குக்கரில் வச்சு 4-5 விசிலுக்கு வேக வச்சுக்க போகிறேன். சீக்கிரமாக வெந்துடும். 1/2 அன் ஹவர் ஊறி இருக்கிறதுனால சாஃப்டாகிடும். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், 1.5 டீஸ்பூனு பிசிபேளபாத் பவுடரு, குட்டி உண்டு புளியை நெஞ்சு புளி தண்ணியை சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டொமேட்டோ கூட அரைக்கிறதுக்கு சேர்த்துருக்கேன். இது நிறையா மசாலா தாங்காது கின்வா, அதனால ஒரு 1.5 ஸ்பூன் போகும். பாருங்கள், 3-4 விசில் வந்த உடனே எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. கின்வாவில் மேலே ஒரு மாதிரி வெயிட்டாக தெரியும், அதுலேயே தெரிஞ்சுடும் உங்களுக்கு எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. இப்போ குக்கர் பேனில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு 10-12 முந்திரி பருப்பு சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, குட்டி உண்டு பால் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சுட்ட மசாலா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். தேவைப்பட்ட உப்பு போட்டு வெந்திருக்கிற கின்வா பருப்பு சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் சூப்பர் கின்வா பிசிபேளபாத் ரெடி. அதுவும் அந்த பருப்பு கின்வா ரெண்டும் சேர்ந்து ஒட்டி ரொம்ப நல்லா வரும். கூட கேபேஜ் பொரியல், வெஜ்ஜீஸ், வெள்ளரிக்காய், கேரட்டு, தக்காளி எல்லாம் வச்சு சூப்பர் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஆரோக்கியமாக இருக்கலாம்.